ஃபாரின் பேச்சுலர் பாய்ஸ் விரும்பி எங்கள் ஊர்லேருந்து கொண்டு போகிறது மீன் ஊறுகாய் ஸ்பெஷல். சூப்பர். வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. சோறுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இது 500 மீன் வாங்கியிருக்கேன். முள் எதுவும் இல்லாமல் சூரை மீன். இது வந்து மசாலா தடவி வைக்கலாம். ஃபஸ்ட்டு வத்தல் மிளகு, மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நிறைய நாள் இருக்கணும்னா வெயிலில் காய வைக்கணும், ஈரப்பதம் போகிறதுக்காக. இல்லைனா கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டு இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ண வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணுற டைமில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, அப்புறமா ஒரு 10 ரூபாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெயில் வதக்கியும் பேஸ்ட் ஆக்கலாம். இல்லை சும்மா பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன்னா இது மீன் வந்து பொரிஞ்சு வந்துட்டு அதே எண்ணெயில் பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயில் ஒரு நிறைய கைப்பிடி நிறைய அளவுக்கு கருவேப்பிலை தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு போட்டு இந்த வச்சுருந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு இது எல்லாமே 1 by 1 போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஒன்றத்தையும் 5 மினிட்ஸ் ஒரு வதக்கி ஏன்னா கொஞ்சம் மீன் தான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு வாரத்தில் காலி ஆயிரும். நாங்கள் ஒரு வாரம் கூட வச்சுருக்க மாட்டோம். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோன்னா இப்போ அந்த இது வதங்கின உடனே இந்த பேலன்ஸ் பொரிச்சு வச்சுருக்கிற மீனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்ல சிம்மிலே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு எல்லா மசாலா இந்த மீன் இந்த எண்ணெயோட சேர்ந்து இதாகிற அளவுக்கு. உப்பு பத்தலை அப்படின்னா, ஏன்னா நம்ம அந்த மசாலாக்களுக்கு உப்பு போடலை. இது வந்து உப்பும் போட்டு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு மூடி வச்சு எடுத்தோம்னா அந்த சுட சுட சாப்பிட்றப்போ சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஒரு வாரம் வினிகரும் சேர்த்தா இன்னும் நிறைய நாள் இருக்கும். சூப்பர்.